தூக்கம் வர்றதில்லை. ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா அழறன்னு கேட்டாங்க. இன்னொரு பேரும் உன் பேரும் தூக்கம் வர்றதில்லை. சேலத்தில் ராமதாஸ் தரப்பு செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதில் ராமதாஸ் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பின் பேரில் சேலத்தில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் ராமதாஸ் தரப்பு நடத்திய அந்த கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது அவருடைய கனவில் அவருடைய அம்மா வந்ததாக கூறி அங்கு ஒரு உரையாடல் நடந்ததாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அந்த கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணீர் மல்க வார்த்தைகள் வாயிலிருந்து வராத முடியும் தழுதலுக்கு அவர் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. தொடர்ச்சியாக அவரால் பேச முடியவில்லை. இடையிலேயே நின்று சிறிது நேரம் அந்த உரையின் போது நின்று கண்கலங்கி அழத் தொடங்கினார். அப்போது அருகில் இருந்த அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி மற்றும் பாமகவினுடைய முன்னாள் கௌரவ தலைவராக இருந்த ஜி.கே. மணி உள்ளிட்டதும் அவரை சமாதானப்படுத்தினர். தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகன் அன்புமணி மீதான அந்த குற்றச்சாட்டை தான் இந்த அவருடைய தரப்பு நடந்த அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். தனது மகனுக்கான கல்வியை தான் கொடுத்ததாகவும் 36 வயதில் அவருக்கான மத்திய அமைச்சர் பதவியை தான் கொடுத்ததாகவும், ஆனால் மற்றவர்களை வைத்துக் கொண்டு தன்னை விமர்சனம் செய்வதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கின்ற வகையிலும் பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையிலே பேசியிருந்தார். வரக்கூடிய ஆண்டுகளில் பாமகவினுடைய செயல்பாடுகளை தான் பார்க்கப் போகிறேன் என்கின்ற வகையிலே அவர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவருடைய தரப்பில் நடத்தப்பட்ட இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணியை முடிவு செய்வதற்கான அதிகாரத்தை இந்த குழு கொடுத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி அமைப்பதற்கான காலம் இன்னும் கனியவில்லை எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதேதான் அவருடைய அம்மாவுடனான ஒரு கனவில் நடந்த ஒரு உரையாடலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு தூக்கமே வரவில்லை எனவும் அவர் பதிவு செய்திருந்தாலும் இந்த நேரங்களில் தூங்கும் போது அவருடைய அம்மா வந்து அவரிடம் கனவில் கேட்டதாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அவர் தனதுடைய அம்மா ஏன் பேரன் வந்து உன்னை பற்றி தவறாக எழுதுவதற்கு பொறுப்பு கொடுக்கிறார் என கேட்கிறார் என்கின்ற வகையில் அவர் சொல்லும் பொழுது அந்த கருத்தை அவர் சொல்லும் போதுதான் அவர் கண்கள் கலங்கி நான் தழுத்தழுக்க பேச முடியாத ஒரு சூழலில் நிலையில் அமர்ந்திருந்தார். அதன் பிறகு சில வினாடிகள் அவர் கண்கலங்கி இருக்கக்கூடிய போது அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஐயா ஐயா என அந்த முழக்கங்களையும் எழுப்பியிருந்தார்கள். அருகில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய மகள் ஸ்ரீகாந்தி அவரை அழைக்கும் போது அவரை சமாதானப்படுத்தினார். அதே நேரத்தில் முன்னாள் கௌரவ ஜி.கே. மணியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.